Marana Mass, Kola Mass, Blood Bath, certified EA after 41 years. History in making, sir. கிழிச்சிட்டாரு பட்டகிளி வெயிட்டிங் ஃபார் ஆகஸ்ட் 14. நாங்க பாக்குறது தலைவர் பாக்குறது எல்லாமே எங்களுக்கு எல்லாம் கூஸ் பம்ப். வந்து எல்லாருமே எல்லா மினிட்டும் கூஸ் பம்ப் தலைவருக்காக தான். ஐ திங்க் அனிருத் வந்து அந்த வெல்கம் பண்ணது தலைவரை ரொம்ப அழகா இருந்தது. கோரஸா ஒரு பாட்டும் எல்லாரையும் பாட வச்சாரு. இட் வாஸ் ரியலி ஃபேண்டாஸ்டிக். எல்லாரும் பேசினாங்க. எல்லாரோட இன்ட்ரோவும் செம மசா இருந்தது. இதுக்கு மேல ஸ்பாயிலர்ஸ் கொடுக்க விரும்பல. தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருந்தது சார். ரொம்ப நல்லா இருந்தது. சரி சார், நாங்க தலைவர்னாவே வெயிட்டிங் பண்ணுவோம் சார். அது லோக்கியா இருக்கட்டும், லோக்கி இல்லாம இருக்கட்டும், யாரு வேணா கேஸ்டன் போடட்டும், நாம வெயிட்டிங் ஒன் அண்ட் ஒன்லி ஃபார் சூப்பர் ஸ்டார். மரணமா வெயிட் பண்றோம் சார். வேற மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. நாங்க வீட்டுக்கு சீக்கிரம் போகலனா வேற மாதிரி ஆயிடும். வேற மாதிரி ஆயிடும். ஆனா ரொம்ப நல்லா இருக்கு. வெயிட் பண்ணி பாக்குறதுக்கு வர்த்னா. எல்லாருமே பயங்கரமா எல்லா ஏஜ் குரூப்புமே என்ஜாய் பண்ணாங்க. அவ்வளவு நல்லா இருந்தது. ரொம்ப வெயிட் பண்றோம். ஆனா இப்ப எங்க வீட்ல எங்க அம்மா வெயிட் பண்றாங்கன்னா ப்ளீஸ் நாங்க வீட்டுக்கு போகணும். அவங்க லைக் வேற லெவல் தான். நான் சொல்லவே முடியாது. லைக் கம்பேர் பண்ண முடியாது. சூப்பர். யா அந்த ஏஜ்ல ப்ரிப்பேர் பண்றது ரொம்ப லைக். பிளஸ் வந்து பயங்கரமான வயலன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த படத்துல. கன்னா இருக்கட்டும் இல்ல கத்தியா இருக்கட்டும். ஏன்னா வேற கொடுத்துருக்காங்க சென்சார் போர்ட்ல. பயங்கரமான தெறிக்க விட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன் லோகேஷ். ஏன்னா நார்மலாவே வந்து விக்ரமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இருந்தது. ஸோ விக்ரமோட ட்ரிபிள் மடங்கு கூலி இருக்குன்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. ரொம்ப 2 வருஷமா வெயிட் பண்றேங்க. எப்போ ரிலீஸ் ஆகுன்ட்டு. இன்னும் ஒரு வாரம் தானே வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணனா ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எப்போ படம் ரிலீஸ் ஆகுன்ட்டு. அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அந்த நமக்குள்ள தான். அதை நம்ம பார்த்துட்டாலே எங்களுக்கு ஒரு சந்தோஷம், திருப்தி ஆகிடும். ஏன்னா எல்லா ரஜினி ஃபேன்ஸுக்கும் ஒரு ஆசை, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தலைவரோட டைட்டில் கார்டு அதை பார்த்துட்டுனா போதும், எல்லாருக்குமே அப்பா ஒரு திருப்தி கிடைச்சிரும். அதுக்காக எல்லாரும் வெயிட்டிங் எனக்கு தெரிஞ்சு. ஆனா ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் எப்படி சொல்றது, வேர்ட்ஸ் இல்ல டிஸ்கிரைப் பண்றதுக்கு. ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஆடியோ லான்ச் அட்டெண்ட் பண்ணிட்டு பாக்குறதுக்கு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். ரியலி லைக் இட். ரொம்ப நல்லா இருந்துச்சு. லைக் ஐ ஹாவ் நோ வேர்ட்ஸ் டு டிஸ்கிரைப் டு பி ஆனஸ்ட். நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன், போட்டோ எடுத்து ரொம்ப மெமரபிளா இருக்கு. அதான் நான் சேர்லயே ஏறிட்டேன், ரெக்கார்ட் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. லைக் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவல் மாஸ். ஃபுல். அவரு கண்டக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன கூலி வேலை தான் செஞ்சிருந்தாரு. அது வந்து எப்படி அவர் கஷ்டப்பட்டாரு அதை பத்தி ஃபுல்லா டீட்டெயில்ஸ் சொன்னாரு. அது சொல்லும்போது நம்மளுக்கே வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா நமக்கு தெரியாது. அவர் கூலி வேலை செஞ்சிருக்கிறாருன்றத ஆக்சுவலா இப்பதான் நம்மளுக்கு தெரியும். அவர் மூட்டெல்லாம் தூக்கியிருக்காரு, 10 ரூபாய்க்குலாம் வேலை செஞ்சாரு அப்படின்றத சொன்னாரு. அது ரொம்ப ஃபீல் பண்ணோம். பட் அவரோட ஸ்டோரி தான் தெரியும். கேட்டுட்டே இருக்கலாமே அப்படின்னு. அனிருத் செம வைப். அனிருத் சான்ஸே இல்லை. ஸ்டேஜ் ஒரு வழி பாயிண்டர், டான்ஸ் சாங்ஸ் எல்லாம் வர வழி. அந்த நம்பர் கூலி பேட்ச்ல நம்பர் இருக்குல்ல, அது ரொம்ப லைக் மீனிங்ஃபுல்லா இருக்கு. when they told us the meaning, no, லோகேஷ் சாரோட ஃபாதர் அந்த கூலி நம்பர் இருந்துச்சு. லைக் இட்ஸ் ரியலி குட். ஐ ரியலி லைக் இட். ஸோ வைபும் வேற, ஸ்டோரியும் வேற, ரொம்ப இமோஷனலா இருந்துச்சு. லைக் இட்ஸ் ரியலி நைஸ் as well. ஆக்ஷன்ஸ் இந்த வயசுல எப்படி பண்ணிருக்காரு, எப்படி ஆக்டா இருக்காரு. அப்படி ஆக்ட் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. சோ இப்போதைக்கு தாண்டி ரஜினிக்காகங்கிறப்போ இந்த படம் எவ்வளவு பெரிய ஹிட் ஆகும்? நிறைய ஹிட் தான். லைக் ரஜினி சார் ஆக்ட் பண்றதே அதே ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிட்டாங்க. எல்லாரும் பாப்பாங்க, ஹிட்டா இருக்கும். டெஃபினெட்லி அது மேல. தேங்க்யூ. ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்ததை விட சூப்பராக வந்திருக்கு. லோகேஷ் வந்து எல்லாருமே சூப்பராக ஒர்க் வாங்கியிருக்காருன்னு தான் சொல்லலாம். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அனிருத்தோட பிஜிஎம் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து சூப்பராக இருக்குது. ட்ரெய்லர்லேயே வந்து நிறைய கிளிம்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நிறைய சர்ப்ரைசஸ்லாம் இருக்குது. அமீர் கானுடைய என்ட்ரி, நாகார்ஜுனோட ஸ்டைலான ஒரு லுக்கு. ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் வந்து ஆசமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு சோபின்னு நினைக்கிறேன், அந்த மோனிகா சாங்ல டான்ஸ் ஆடினார் இல்லையா, அவருடைய கேரக்டர் தான் ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவருடைய கேரக்டர் தான் ரொம்ப எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க மற்ற கேரக்டரை விட. எனக்கு தெரிஞ்சு சத்யராஜ் வந்து ரஜினி சாரோடைய நண்பரா வராருன்னு, ஃப்ரெண்டு மாதிரி வராருன்னு நினைக்கிறேன். ஒரு ஹெல்பிங் ஃப்ரெண்டா வராரு. ஓகேங்களா? ஸோ நல்லா இருக்குன்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. ஒரு சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. ஓவராலா ட்ரெய்லர் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. அனியோடைய பேக்ரவுண்ட் பிஜிஎம் வந்து நல்லா இருக்கு. கண்டிப்பா. ஆமா.
இல்லை யூஸ்வலா ரஜினி சார் படத்துல என்ன ஆக்ஷன் இருக்குமோ அவருடைய ஹெல்த்தை வந்து ப்ராப்ளம் ஆகாத வரைக்கும் எந்த ஆக்ஷன் இருக்குமோ யூஸ்வலா அந்த ஸ்லோ வாக்கு இல்லை வந்து லெஃப்ட் டு ரைட்டு அந்த கிக்கு அந்த மாதிரி யூஸ்வலா ரஜினி சார் மூவில இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ப்ளஸ் வந்து பயங்கரமான வைலன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த படத்துல. கன்னா இருக்கட்டும் இல்லை கத்தியா இருக்கட்டும், ஏன்னா வேற கொடுத்துருக்காங்க சென்சார் போர்டில், பயங்கரமான தெறிக்க விட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன் லோகேஷ். ஏன்னா நார்மலாவே வந்து விக்ரமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இருந்தது. ஸோ விக்ரமோட ட்ரிபிள் மடங்கு கூலி இருக்குன்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. ஆமா, இப்போ என்ன ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ இது பாக்ஸ் ஆஃபீஸை வந்து இப்பயே நம்ம டிசைட் பண்ண முடியாது. காரணம் என்னன்னா, நார்மலா யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்கன்னா ஜென்ரல் ஆடியன்ஸ் ஃபேமிலி எல்லாருமே வந்திருப்பாங்க. இப்போ ஏன் வந்த போது இதுல பெருசா ஆபாசம் எதுவுமே இருக்காது, பட் வைலன்ஸ் இருக்கும். ஸோ ஏன் வரும்போது ஜென்ரல் பப்ளிக் வந்து அது கண்டிப்பா தெரியாது. ஏன்னும் போது எல்லாமே இருக்கும், கிளாமரும் இருக்கும் அப்படின்ற இதுக்குள்ள வந்துருது இல்லையா, வட்டத்துக்குள்ள. அதனால வந்து இந்த கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. 1000 கோடி வரும், 2000 கோடி வரும்ன்றத எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. லோகேஷ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், என்னுடைய இண்டிவிஜுவலா ஒரு பப்ளிக் போய் ஒரு 150 ரூபாய் கொடுத்து படம் பாக்குறாருன்னா அந்த 150 ரூபாய்க்கு நான் கண்டிப்பா சாட்டிஸ்ஃபைடு பண்ணுவேன், என் படத்துல அது இருக்கும். பட் 1000 கோடி 2000 கோடி அடிக்கும்ன்றலாம் பெருசா அவருக்கு இது இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த மாதிரி தான். இல்ல ஓவராலாவே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னரா தான் இருக்கும். வைலன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ட்ரெய்லர் உண்மையா சூப்பரா இருந்துச்சு. ஒரே குறை அவரை கம்மியா காட்டினது தான். தலைவரை கம்மியா காட்டினதோ ஒரு குறை. படத்துல நிறைய காட்டுவாங்க, பட் இதுல ரொம்ப 2 வருஷமா வெயிட் பண்றேங்க, எப்போ ரிலீஸ் ஆகுன்ட்டு. இன்னும் ஒரு வாரம் தானே வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணனா ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எப்போ படம் ரிலீஸ் ஆகுன்ட்டு. அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அந்த நமக்குள்ள தான், அதை நம்ம பார்த்துட்டாலே எங்களுக்கு ஒரு சந்தோஷம், திருப்தி ஆகிடும். ஏன்னா எல்லா ரஜினி ஃபேன்ஸுக்கும் ஒரு ஆசை, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தலைவரோட டைட்டில் கார்டு அதை பார்த்துட்டுனா போதும், எல்லாருக்குமே அப்பா ஒரு திருப்தி கிடைச்சிரும். அதுக்காக எல்லாரும் வெயிட்டிங் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் இந்த டைட்டில் கார்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் போடாமல் ரெட் கலரில் போட்டிருக்காங்க. மேபி அந்த 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 அது கொஞ்சம் வேற மாதிரி வித்தியாசமா இருக்கும், கதைக்கு ஏற்ற மாதிரி போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் படம் கண்டிப்பாக நல்லா இருக்கும், எதிர்பார்த்து வரலாம்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக படத்துக்கு. ஆமாங்க, சிவாக்கு அப்புறம் தலைவர் நடிச்ச சிவா படம் இருக்கு இல்லையா, ஆமாம் ஏ சர்டிஃபிகேட்டா எனக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்ச நியூஸ் வச்சு சொல்கிறேன் நான், சரிங்களா. ஏ சர்டிஃபிகேட் அதில் கொடுத்தது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இப்போ கொடுக்குறாங்கன்னா ரீசன் வந்து நிறைய அந்த உங்களுக்கே தெரியும் எதனால தராங்க. ஆமாம் ஆமாம், அப்போ கொடுத்ததுக்கு வேற ரீசனாக இருக்கலாம் ஏன் கொடுத்தாங்கன்ட்டு. அப்போ சின்ன ஒரு சீனுக்கே வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குறது வாய்ப்பு இருக்குது, சின்ன உங்களுக்கு இது ஏன் கொடுப்பாங்கன்னு. அப்போலாம் இப்போ ஏன் கொடுத்தா ஆக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும், அந்த பிளட் அதுக்கெல்லாம் இருக்கும், அதுக்காக கொடுத்து அதனால ரொம்ப மாசா இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் குழந்தைங்க ட்ரைலர் வந்து அதுதாங்க, அவர் பார்த்ததே எங்களுக்கு அவர் சிரிப்பு, அதை பார்த்தோடனே ஒரு சந்தோஷம், அவர் பார்த்ததே சந்தோஷம் தாங்க அதுல. ஆனால் அதான் சொல்றேன், வேற லெவலுங்க, அடிச்சுக்க முடியாது. அவர் அனிருத் ராக் ஸ்டார் தான், நீங்க சொல்லணும்னு சொல்லலை, ஆனால் உங்களுக்கே தெரியும் அவர் போடுற மியூசிக் எல்லாமே எந்த படத்துக்கு போட்டாலும் அந்த படம் ஹிட்டு. அது ஒன்லி ஃபார் மியூசிக்னு கேட்டால் அப்படி இல்லை, அவர் செலக்ட் பண்ற கதைகள் அந்த மாதிரி, அதுக்கேற்ற மாதிரி. அதனால தான் அந்த அவரால் மியூசிக் அந்த மாதிரி கொடுக்க முடியுது, அந்த படமும் ஹிட் ஆகுது. தேங்க்யூ. சூப்பராக இருந்துச்சு ட்ரெய்லர், ஓகே வேற லெவல். தலைவருக்கு எனர்ஜி என்னைக்குமே குறையில, அப்படியே இருக்காரு. நான் அப்படி பார்த்தனும் அப்படியே அப்படியே இருக்காரு. நான் பாஷா படம் பார்க்குறேன், பாஷாவில் எப்படி இருந்தாலும் இன்னும் அப்படி இருக்காரு. ரொம்ப ஃபேன் அவனு, பாஷாவில் வந்து ஃபேன். பாஷா, அருணாச்சலம், முத்து, படையப்பா, சந்திரமுகி, சிவாஜி எந்திரன் பார்த்து நான் வளர்ந்த பையன். ஸோ வந்து இன்னைக்கு தலைவர் பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஒன்று குறையில, தலைவர் வேற லெவலு. கண்டிப்பா ஆஃப்டர் பாகுபலிக்கு அப்புறம் வந்து படம் வந்து வேற லெவல். ஏன்னா படம் வந்து கண்டிப்பா 1000 கோடி வசூல் பண்ணுவோம் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா வந்து ஆஃப்டர் மிஸ்டர் படத்துக்கு அப்புறம் தலைவரும் சாரம் பண்றாங்க, யாரு சத்யா சார் பண்றாங்க, வேற லெவல். அப்புறம் இவரு உபேந்திரா பண்றாரு, சுதிகாசன், ஆமா எல்லாம் பண்றாங்க, ஆமா பண்றாங்க. ஓகே, என்னோட பெஸ்ட் ரிக்வெஸ்ட் என்னன்னா, அடுத்த படம் தலைவர் வந்து தலைவர் பெஸ்ட் தேவா பண்ணும். தேவா சார்லாம் வந்து வேற லெவல். தலைவருக்கு வந்து எங்கேயும் தூக்கி கூட்டாரு. நான் பாஷாலாம் வந்து பிஜிஎம்ல வேற லெவல் தூக்கி கூட்டாரு பாஷாவுக்கு. அடுத்த படம் தலைவர் வந்து தேவா பிளஸ் தலைவர் பண்ணும், பண்ணா நல்லா இருக்கும். பிஜிஎம்லாம் வேற லெவல் பண்ணுவாங்க. ஓகே, ஏன்னா அனிருத் சார்ல எனக்கு தெரியல, ஏன்னா சவுண்ட் வந்து ரொம்ப அது அதிகமா இருக்கு, அது காது கேட்க முடியல. தேவா சார்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியா பண்ணுவார் தேவா சார். பிஜிஎம்லாம் பாஷா படம் தெரியும் உங்களுக்கு, பாஷா படம் பார்த்தீங்கன்னா பிஜிஎம் இன்னைக்கும் வந்து 30 years ஆயிடுச்சு, படம் வந்து 30 years இன்னைக்கு. இந்த ஆமா அண்ணாமலையில இருந்து அண்ணாமலை, அருணாச்சலம், பாஷா 3 படம் வந்து வேற லெவல் தலைவருக்கு. ஸோ 3 படம் வந்து இட்டு கொடுத்தாரு தலைவருக்கு. ஸோ அடுத்த படம் தலைவர் பண்ணும்போது
தேவா சார் பண்ணலாம் பெஸ்ட். பிஜிஎம்லாம் வேற பண்ணுவார். ரொம்ப எதிர்பார்ப்பு. ஏன்னா வந்து தலைவர் தான். ஏன்னா இந்தியில வந்து சார்லாம் அமிதாப் சார்லாம் பார்த்தீங்கன்னா போயிட்டு ஃபீல்டர் போயிட்டாரு. ஆனா இன்னைக்கு வந்து தலைவர் வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபீல்டர் அது இருக்காரு. ஓகே. ஆனா தலைவர் வந்து என்னைக்கும் தலைவர் தான். அவர் என்னைக்கும் ஃபீல்டர் ஆக மாட்டார். ஏன்னா என்னைக்கும் ஃபேன் பை இருக்காங்க உங்களுக்கு. ஓகே. Okay. Coming from Tirupati, Nagarjuna, Akkineni Nagarjuna fans, presidents, ட்ரெய்லர் சூப்பரா இருக்கு. ரஜினி சார் எவ்வளவு சூப்பரா இருக்குன்னா நாகார்ஜுன சார் ஹைலைட் ஆயிருக்கு. சூப்பரா இருக்குது. ஹைலைட் ஆயிருக்கு. அவர் எக்ஸ்பிரஷன் ஃபர்ஸ்ட் டைம் வில்லனா. We love தலைவா. We love Akkineni Nagarjuna. We are waiting for Simon Mas. We are waiting for Kuli. Bye. இப்பதான் உள்ள கிட்ட வந்திருக்காங்க வெளியே. உள்ள சூப்பரா செட்டிங் ஆயிருக்குது. அனிருத் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. நாகார்ஜுனா சார் ஒரு ஸ்பீச், ரஜினிகாந்த் ஒரு ஸ்பீச் இங்க ஆகல, அப்படியே வந்துட்டாங்க வெளியே. எதுக்கான ரெஸ்ட் நிறைய இருக்குது. க்ரௌட் எல்லாம் இருக்குண்ணா, நிறைய இருக்குதுண்ணா, எது பிரச்சனை இல்லை. நாகார்ஜுனா சார் எப்படி ஹேண்ட்ஸமா இருக்குது மேல ஏந்திரதுக்கு அப்புறம் பார்த்து, அப்பா 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 சூப்பரா இருக்குது. நம்ம எல்லாரும் திருப்பதி கிட்ட நாகார்ஜுனா சார் பார்த்து தான் வந்துடும். இங்க வந்து பார்த்துட்டான், செம்மையா இருக்குது, ஹாப்பியா ஜாலியா. இல்லண்ணா எப்ப பார்க்கணுமான்னு வெயிட் பண்ணிக்கிறாங்கண்ணா. அவ்வளோண்ணா. தேங்க்யூ.